இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆமா பெரியம்மா, கூழ் தான் காய்ச்சறாங்க. ஏன் ஜானகிக்கா, இங்க யாராவது சாராயம் காய்ச்சறதா சொன்னாங்களா என்ன? ஊருக்குள்ள பாக்கெட் சாராயம் ஓடுது. அதை குடிச்சிட்டு ஆளுங்க கலாட்டா பண்றத நான் கண் கூட பாத்துட்டு, அப்புறம் இந்த ஏரியால தான் சாராயம் காய்ச்சறதா கேள்விப்பட்டு சோதனை போடலான்னு வந்தேன். அட என்னக்கா நீங்க, ரகுராம் ஐயா இருக்கிற ஊருக்குள்ள எவனுக்காவது சாராயம் காய்ச்சற தைரியம் இருக்கா என்ன? அதுவும் ரகுராம் ஐயாவோட மனைவி நீங்க தலைவரா இருக்கும்போது எவனாவது இங்க சாராயம் காய்ச்ச முடியுமா? ஏதோ தப்பான தகவல் கிடைச்சி வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மா, அவன் பேச்சே சரியில்லை. இவன் சொல்றத நம்ப கூடாது. ஆமா பெரியம்மா, எனக்கும் ஏதோ தப்பா படுது. என்ன பண்ணலாம்? என்னக்கா பாப்பாங்க ரெண்டு பேரும் உங்க காதுல ஏதோ ரகசியம் பேசிட்டு இருக்காங்க. என்ன ரகசியம்லாம் ஒண்ணும் இல்ல. இங்க சந்தேகப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. இடம் மாறி வந்துட்டோம். வேற எங்கேயாவது போய் தேடி பார்க்கலான்னு சொல்றாங்க. கரெக்டா தான் சொல்லியிருக்காங்க. அப்பனா வேற எங்கேயாவது போய் தேடி பார்க்கலாம்ல. அதான் நானும் யோசிச்சேன். அப்புறம் மனோகர், சொல்லுங்கக்கா. இங்க எங்கேயாவது சாராயம் காய்ச்சறாங்கன்னு தகவல் கிடைச்சா உடனே எனக்கு தகவல் கொடு. இந்த ஊரை சீரழிக்கிற சாராயத்தையும் அதை காய்ச்சறவங்களையும் ஒழிச்சு கட்டாம நான் விட மாட்டேன். ஆமாக்கா, ஆமா அக்கா, நானும் தான் குடிப்பேன். என்ன கொஞ்சம் நல்ல சரகா வாங்கி குடிப்பேன், டீசலா நடந்துப்பேன். ஆனா கள்ளச்சாராயம் குடிக்கிறது தப்புக்கா. அதை விட சாராயம் காய்ச்சறது மகா தப்புக்கா. அப்படி ஏதாவது தகவல் எனக்கு கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள நானே உங்ககிட்ட பிடிச்சி கொடுக்குறேன். சரிப்பா, வரேன். வாங்க போலாம். அக்கா, என் தங்கச்சி பார்வதியை கேட்டேன்னு சொல்லுங்க. கண்டிப்பா.